சிந்து பைரவி சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம காயத்ரியை கூட்டிக்கிட்டு நம்ம இசைக்கு இருந்துட்டு வெளியில் போகிறாங்க. இதுதான் சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரி குடிக்கிற அந்த ஜூஸில் வந்து மயக்க மாத்திரையை வந்து கலந்து விட்டுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற போதே நம்ம பைரவிக்கு ஒரு மிஸ்டு கால் வந்து கொடுத்துட்றாங்க. பைரவி வந்து பார்த்த உடனே என்ன இது காயத்ரி வேற மிஸ்டு கால் கொடுத்துருக்கா, சரி நம்ம என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. இது என்ன பைரவி வேற ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா, நல்ல வேற இவ மயக்கத்தில் இருக்கா, ஃபோன் வர்றது கூட இவளுக்கு தெரியாது. டே இசைக்கு இந்த சான்ஸை மட்டும் நீ மிஸ் பண்ணிடாதரா, இவளை யாருமே தொடாத அளவுக்கு நம்ம இவளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசைக்கு இருந்துட்டு நம்ம காயத்ரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இவளோட ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இவ வயிற்றுல நம்ம ஒரு குழந்தைய கொடுத்துட்டா கண்டிப்பாக இவ நம்மளை விட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு வந்து முடிவு பண்ணுறாங்க. காயத்ரியை எப்படியாவது அந்த இசைக்கு கிட்ட இருந்து நம்ம காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரியை தேடிக்கிட்டு நம்ம பைரவியும் பின்னாடியே போகிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி பைரவி காயத்ரியை காப்பாற்ற போகிறாங்களா இல்லையன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.